நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அரசாங்க உத்தியோகம். இந்த அரசாங்க உத்தியோகத்தை அடைய வேண்டுமென்றால் அனைவருக்கும் ஆசைதான். ஆனால் அடைய வேண்டுமென்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். சரி, அதற்கான அமைப்பு எப்படி இருக்கும்? இதை தெரிந்து கொள்வதற்கு பல விதிகள் இருந்தாலும் இங்கே நாம் ஒரு சில விதிகளை கவனிப்போம். அதாவது, ஒருவருடைய ஜாதகத்தில் 10க்குரியவன் வலுப்பெற்று குரு பார்வை பெற்றிருந்தாலோ, அல்லது உத்தியோகக்காரன் எனப்படும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றோ, அல்லது லக்னம் ராசிக்கு 3, 6, 9, 10, 11 ஆகிய இல்லங்களில் இடம்பெற்றிருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்துடன் நிச்சயம் உத்தியோகம் கிடைக்கும். அதாவது ஜாதகப்படி சூரியன், செவ்வாய், குரு, சனி ஆகிய கிரகங்களின் நிலை மற்றும் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் வீடு பலமாக இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். குறிப்பாக சூரியன், செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட மேசம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய ராசியினருக்கு மற்றும் 1, 5, 9இல் குரு இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் ராகுவின் தொடர்பில் சிலருக்கு அரசு பணியை வழங்குகின்றது. ஆகையால் இது போன்ற அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குமேயானால் உங்களுக்கு நிச்சயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.